எல்ஜிபோர் அட்வென்டிஸ்ட் யூடியூப் வலைத்தளத்திலே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வார கார்னர்ஸ்டோன் நிகழ்ச்சியாக நாம் படிக்க போகிறது 6வது வார பாடத்தை படிக்க போகிறோம். இந்த 6வது வார பாடத்தின் தலைப்பை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. இந்த தலைப்பு நம் எல்லோருக்கும் அடிப்படையான, நம் எல்லோருக்கும் தெரிந்த, இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாம் அதில் தான் வாழ்கிறோம். அந்த தலைப்பின் பேரில் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். ஆனால் நம்ம எல்லோருக்கும் பொதுவான ஒரு பேர் இருக்குது. அதனால் அந்த பேரை நான் சொல்ல போகிறதில்ல. இந்த பாடத்தின் முடியும் பொழுது நீங்களே அந்த பேரை சொல்லுவீங்க. சரி, நம்ம பாடத்தை படிப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஒரு ஜெபம் செய்வோமா? ஜெபித்து நம் பாடத்துக்குள்ளாக போகும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை இந்த பாடத்திற்குள்ளாக நாங்கள் செல்லும் பொழுது, இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது நீரே எங்களோடு பேசும்படியாக மீட்பெரும் நற்சரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த பாடத்தை நாம் எங்கே தொடங்க போகுது அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த பகுதி தான் நமக்கு இந்த வார பாடமாக இருக்குது. இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் கெனசரேத்துக்கு கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர் ஒரு கெனசரேத்து கடல் அருகே தேவன் நிற்கிறாரு. அப்போ அவரோட வசனத்தை கேட்கும்படி திரளான ஜனங்க அவரை நோக்கி நெருங்குறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற, 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போ அப்படியே பார்க்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ மீன் பிடிக்கிற 2 படகு அப்படியே நிற்கிது, கரையோரத்தில் நிற்கிது. அதில் இருக்கிறவங்கெல்லாம் இறங்கி வலையெல்லாம் அலசிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகு யார் அப்படின்னா, நம்மளுடைய முதலாம் அப்போஸ்தலத்தின் பிரதானமாக இருந்த, பின்பாக இருந்த சீமோன் பேதுரு அப்படிங்கிறவருடைய சீமோனாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சரி, இப்போ இது நன்றாக நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். இதிலிருந்து என்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 காரியங்களை நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். 3 காரியங்கள். இந்த 3 காரியங்கள் முடித்து நாம் இந்த வார பாடத்தை முடிக்க போகிறோம் இந்த சம்பவத்தின் அடிப்படையில். சரி, நம்பர் 1 சீமோன் பேதுரு. இந்த சம்பவத்தில் சீமோன் பேதுரு. அப்போ இவர் யார்? இவர் ஒரு மீனவர். இவர் தேவன் அழைப்புக்கு கேட்டு போகிறார். சரி, இப்போ இங்கே ஒரு முதல் கேள்வி நம்ம கேட்கலாம். நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும், அதனால நம்ம கேள்விக்குள்ளாக டைரெக்டாக போயிடலாம். சீமோன் பேதுரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் படவுல ஏறி வா, என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கறாக்குவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லி கூப்பிட்டோன்னே எப்படி சீமோன் பேதுருவால் போக முடிஞ்சது? கூப்பிட்டோன்னே எப்படி ஒரு மனுஷனால் போயிடுவார்? சரி, அப்படின்னு அதுக்கு விட நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி தான் அவர் அவ்வளோ பெரிய அற்புதத்தை பண்ணுறாரு. வலை கிளையத்தக்க மீன்களை அவங்க எடுத்துட்டு வராங்களே அப்படின்னா, இப்போ இங்கே தான் அதனால சீமோன் பேதுரு ஒரு வேளை போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி நமக்கு அதிலேருந்து வரும். 5வது வசனத்தில் வாசிக்கணும் அப்படின்னா, ஐயரே, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இப்போ இங்கே ஒரு கொஸ்டினை ஆரம்பிக்கலாம். இப்போ சீமோன் பேதுரு இருக்காரு. இப்போ இவர் ஒரு மீனவர், நன்றாக தெரிந்த ஒரு மீனவர், கடலில் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அப்போ இவர் போகிறாரு, இவரோட கூட்டாளிகள் எல்லாம் போகிறாங்க. முழுவதும் நைட்டு ஃபுல்லாக, பொதுவாக மீனவர்கள் நைட்டு போய் மீன் பிடிப்பது நமக்கு தெரியும், வழக்கமாக இருக்கும். இப்போ நைட்டு ஃபுல்லாக இவங்க தேடி பார்த்துருக்காங்க, ஒரு மீனும் தெரியல. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் இப்போ யாரோ ஒருத்தர் கடலுக்குள்ளே போப்பா, கொஞ்சம் தூண்டியில் போடு, வலையை போடுங்க, மீன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம போடுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேலையில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம். அப்போ நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
எக்ஸ்பீரியன்ஸ் தானே இல்லை, யாரோ அந்த வேலைக்கு சம்மந்தம் இல்லாத இல்லை அந்த இடத்துல பார்க்காத யாரோ ஒருத்தவங்க சொன்னால் அந்த கேள்வியை நம்ம ஒத்துக்குவோமா, நம்ம செய்வோமா? ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்ப்போம். கண்டிப்பாக செய்ய மாட்டேன். நான் இந்த இடத்துல இந்த தொழிலில் இவ்வளோ வருஷங்கள் எனக்கு அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ சொன்னோன்னே எப்படி இது சரியாகும், எப்படி அது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. சீமோன் பேதுரு யோசிச்சிருப்பார். அப்படி என்றால் சீமோன் பேதுரு எப்படி அந்த காரியத்தை எப்படி உடனே சரின்னு கேட்டுட்டு போனார்? இது முதல் கேள்வி. நம்ம 3 விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் முதல் சீமோன் பேதுருவிடத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சைமன் பீட்டர்லேருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்க போகிறோம். அப்போ இவர் சும்மா அவர் சொன்னோன்னா உள்ளே போயிடல. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவரோட படவில் தான் ஆண்டவர் ஏறி உட்காந்து உபதேசம் பண்ணுறாரு. அந்த உபதேசத்தை சீமோன் பேதுரு கேட்குறாரு, உன்னிப்பாக கேட்குறாரு. சரி, படகுல உட்காந்து அவர் பேசட்டும், நம்ம போய் நம்ம வலைகளை அலாசலாம், நம்மளோட வேலைகளை பார்க்கலான்னு போல. அவர் உட்காந்து இவர் ஜனங்களுக்கு போதனை போதிக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். இன்னும் ஒரு இடத்துல வாசித்தோம் அப்படின்னா, அவர் கண்டிப்பாக அவர் அதிகாரம், அப்போ அவர் மற்றவங்க மாதிரி போதிக்கலை. அப்படி என்றால் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஊரில் இந்த இடத்துல அந்த பேதுரு வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல நிறைய பேர் போதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்களை போல இந்த மனுஷர் போதிக்கலை. இவர் வேற மாதிரி போதிக்கிறாரு, உட்காந்து கேட்போம், இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அப்படி கேட்டதில் இவருக்கு புரிஞ்சிருச்சா, இவர் எல்லோரும் மாறிமல்ல, இவர் வேற காரியத்தை போதிக்கிறார், இவர் போதிக்கிறது சரியாக இருக்கிறது, இவர் சொல்லுகிற காரியமும் சரியாக இருக்கும், எடுங்க படகை போகலாம், வலைய போடுங்க. அவ்வளோ மீன் அள்ளி கிடச்சிருச்சு. இப்போ இவர்கிட்ட சரி கிடச்சிருச்சு. எப்படி இவர் வந்தார் அப்படின்னா, இந்த இடத்து வரைக்கும் காமன். ஆனால் இதுக்கப்புறம் அப்போ சீமோன் பேதுரு அப்படிங்கிற ஒரு நபர் ஏதோ ஒரு எதர்ச்சியான ஒரு விஷயம் அங்கே நடந்து அவரை கூப்பிட்டாரு, ஆண்டவர் போனார் அப்படின்னு அந்த ஒரு நாள் சம்பவம் அல்ல. சீமோன் பேதுருக்கு இந்த மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. சீமோன் பேதுருக்கு மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த காரியம்லாம் சொல்கிறாங்களே, மேசியா வரணுமே, இன்னும் வரலையே. அவர் ஒரு மீனவனாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அவருக்கு ஒரு ஒரு மனசில் ஒரு ஆதங்கம் இருந்திருக்கணும். தேவன் மேசியா வரக்கான வருகையெல்லாம் இருக்கணுமே, அதை பற்றி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, மேசியாவின் வருகை குறித்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே, அப்படி ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அவருக்கு. அந்த ஆதங்கத்தை, அந்த வாஞ்சையை தேவன் அறிந்தார். அவருக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ணுறாரு, ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, அதை பேதுருவும் கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு போய் சொல்கிறாரு, வலையை போடு, அதுக்கு வலையை கிளியத்தக்க. அப்போ அவருக்கு புரிஞ்சிருது, இவரால் எல்லாம் கூடும் அப்படின்னு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஸ்பார்க், அந்த இடத்துல அவருக்கு ஒரு நம்பிக்கை, இவர் இடத்தில் நாம் சேருவோம். அதனால தான் அவர் உடனே உன்னை வா, என் பின்னே வா, உன்னை மனிதனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் உடனே கேட்டுட்டு அது எல்லாத்தையுமே விட்டுட்டு உடனே போகிறாரு. இப்போ இவரிடத்துலேருந்து நாம் கற்றுக்கிற ஒரு பாடம், இவர் கேட்க வேண்டியதை கேட்கிறார், பொறுமையுடன் கேட்கிறார், கேட்டவுடன் அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் சீமோன் பேதுரு. அதற்காக தன்னை இதுக்காக தான் அவர் ஆயத்தமாக இருந்தார். இது கேட்குறாரு, இந்த சம்பவ நிகழ்வுகள் நடந்ததுன்னு ஒப்பு கொடுக்குறார். அதனால தான் பின்னாடி பார்க்கலாம், நீங்கள் குறித்து என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. இப்போ பேதுரு டக்குன்னு சொல்லுவார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது உனக்கு மனுஷங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, பரமபிதா உனக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு. ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு எப்படி பரமபிதா வெளிப்படுத்துவார்? தன்மை குறித்து அறிவுகிற அறிவில் ஆர்வம் இல்லாதவர்கள் ஒருத்தர்களுக்கு எப்படி பரமபிதா வெளிப்படுத்து? அப்படி இவருக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் இவருக்குள்ளாக அந்த வாஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சையை தேவன் கண்டறிகிறார். அதை சீமோன் பேதுருக்கு வெளிப்படு. சரி, இது முதல் காரியம். சரி, 2வது காரியம், தேவனுடைய அழைப்பு. தேவன் எப்படி இந்த சீமோன் பேதுருவை அழைக்கிறார்? என் பின்னே வா, உன்னை மனிதர்கள் பிடிக்கிறவள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றார். என் பின்னே வா, உன்னை மனிதரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், தேவன் போறாரு, சீமோன் பேதுருவின் வாஞ்சையை தேவன் அறிந்திருக்கிறார், அந்த பேதுருவின் நிலையை அறிந்திருக்கிறார், அவரை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? என் பின்னே வா. அதை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனுடைய கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோன் பேதுரு கூட்டாளின செபதேவின் குமார் யாக்கோபும் யோவானும் அப்படியே பிரமித்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
இப்போ இங்கே தான் தேவன் ஒரு காரியத்தை அது என்ன மனுஷரை பிடிக்கிறவனார். ஏன் எப்படி சொல்லணும்? ஏன் அப்படி சொல்கிறார்? ரெண்டாவது ஒரு காரியம், தேவன் அவருடைய வேலையை அவர்களுக்கு புரிகிற மாதிரி தான் தேவன் சொல்கிறார். சீமோன் பேதுருவோட வேலை என்ன? மீன் பிடிக்கிறது. நீ மீனெல்லாம் பிடிக்கிறீல்லப்பா, கடலில் போய் நல்ல மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து அதை விற்கிற, கெட்ட மீனாக இருந்தால் அதை இது பண்ணிடுற. ஆனால் இந்த மீனை பிடிக்கிறல்ல, அந்த மாதிரி வா, நீ மனுஷனை பிடி, இனிமேல் மனுஷனை பிடிச்சு கொண்டு வந்து கரையில் சரி எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த வேலையை நான் உனக்கு தரேன், வா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லியிருந்தாருன்னா, ஒரு டிரைவரை தேவன் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லியிருக்கு? நீ ஒரு டிரைவராக இருக்க, உன்னோட வேலை என்ன? பயணிகளை ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கொண்டே பத்திரமா இன்னொரு இடத்துல சேர்க்கணும், வா, நான் அந்த வேலையை தரேன் உனக்கு, வா. தேவனுக்காக ஜனங்களை பத்திரமாக எடுத்துக்கொண்டே சேர்க்கிற வேலைகளை செய், வா. ஒரு செவிலியர், ஒரு மருத்துவர், ஒரு டீச்சர், இவங்க எல்லாத்தையும் கூப்பிடணும்னா தேவன் எப்படி கூப்பிட்டுருப்பாரு? அவர்களுடைய வேலையை அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தான் தேவன் கூப்பிடுறாரு. நீ இது என்ன வேலையை செஞ்சுட்டு இருந்த, வா, இதை எனக்காக பயன்படுத்துகிற மாதிரி நான் உன்னை மாத்துறேன், இதை எனக்காக பயன்படுத்துகிற மாதிரி நான் உன்னை மாத்துறேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். தேவன் அவருக்கு பிரியாத ஏதோ ஒரு காரியத்தை போய் செய்யணும், ஒரு பிரமிப்பான ஒரு நமக்கு பிரியாத ஒரு வேலையை அவர் விட்டு வா பின்னாடி போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு நமக்கு புரியாத நமக்கு தெரியாத ஒரு விதத்தில் போய் நம்மளை கஷ்டப்படுத்த போகிறாரு, நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக தேவன் நடத்த போகிறாரு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி தோணும். நமக்கு புரிகிற மாதிரி, நமக்கு தெரிகிற மாதிரி ஆன வேலைகளை தேவன் அவருக்கென்று பயன்படுத்த அழைக்கிறார். அதே போல தான் சீமோன் பேதுருவையும் அழைத்தார். நீ மீன் பிடிச்சிட்டு இருக்க, வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு புரிகிற மாதிரி. ரெண்டாவது வழியம், தேவனுடைய அழைப்பு எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் தேவனுடைய அழைப்பில் போகும்பொழுது அந்த பாடுகள், ஒருவேளை பாடுகள் கஷ்டங்கள் வரும் என்றால் அது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் பட்ட மாதிரி. ஆனால் தொடங்கும் பொழுதே அந்த பயம், அந்த திகில், அதெல்லாம் தேவன் சொல்றாரு, பயப்படாத, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை செய்யும், வா, எனக்குன்னு பயன்படுத்திக்கிறேன். இதுதான் தேவனுடைய அழைப்பு. 3 காரியங்களை பார்க்கணும்னு சொல்ல. இப்போ முதல் சீமோன் பேதுரு, ரெண்டாவது இயேசு கிறிஸ்து, மூன்றாவது இவர்கள் 2 பேரும் ஒருங்கிணைந்த ஒரு காரியம், அந்த ஒப்பு கொடுத்தல். முதலாவது சீமோன் பேதுரு இடத்துல பார்த்தோம். அப்புறம் தேவன் அவரை எப்படி அழைச்சார்னு பார்க்குறோம். மூன்றாவதாக இவர் அந்த அழைப்பின் சத்தத்தை, அதுதான் இந்த பாடத்தின் தலைப்பு. மூன்றாவது அந்த ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்னவாக மாறுகிறோம் அப்படிங்கிறது இந்த பாடத்தின் தலைப்பு. பி எ ஃபாலோவர், அதுதான் இந்த பாடத்தின் தலைப்பாக இருக்குது. இயேசுவை பின்பற்றும் அவருடைய விசுவாசிகளாக, இயேசுவை பின்பற்றுவர்களாக, கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்தவர்களாக நாம் மாறுகிறோம். மூன்றாவது காரியம், ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். அப்படி மாறும் பொழுது நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி வேணா இருந்திருக்கலாம். சீமோன் பேதுரு எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஸ்டார்டிங்கில், அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒன்ஸ் அவர் மாறினதுக்கு அப்புறம், தேவனுக்கு பின்பாக போகும் பொழுது அவருடைய எல்லாமே மாறுச்சுல, அவர் எல்லாமே மாறுச்சுல. ஒரு புதிய அப்போஸ்தல திருச்சபையை எடுத்து அவர் நிறுவி இந்த சத்தியத்தை உலகமெங்கும் பிரஸ்தாபிக்க தலைமை பொறுப்பில் அவர் நிற்கிற அளவுக்கு அவர் மாறினார் அல்லவா. அதுதான் மூன்றாவது ஒரு காரியம். நம்ம மாறும் பொழுது நாம் எந்த விதமான நம்முடைய குணம், நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செய்கை எல்லாமே மாறணும், எல்லாமே ஃபாலோ ஆகிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 2 நான் ஒப்பு கொடுத்துட்டேன், தேவன் எனக்கு அழைப்பு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி என்னை அழைக்கிறாரு, அப்போ நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்படியே இருக்கலாமா? மாற வேண்டும். அவரை பின்பற்றுகிற அடியார்களாக நாம் இருக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை, அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லி நாம் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். 1700ஆம் ஆண்டுகள், 1700s அந்த டைம் பீரியடில் ஒரு நபர் இருக்கிறார், வில்லியம் என்று அவருடைய பெயர். அந்த வில்லியம் அப்படிங்கிறவர் 20 வயசுல பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டாராம். 21வது வயசுல அவர் பார்லிமெண்ட்ல இருக்கிறாரு, ஒரு உறுப்பினர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறாரு. பாருங்க, 21 வயசு அப்படிங்கிறது நினச்சி பார்க்குறேன், எனக்கும் கூட 21 வயசு தான், 22 வயசு. நான் இப்போ தான் படித்து முடிக்கிறேன். ஆனால் இந்த வயசில் ஒரு நபர் 1700களில் ஒரு பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருக்கார். ரொம்ப செல்வாக்கு வாய்ந்தவர், ரொம்ப பணம் வாய்ந்தவர். இப்போ ஒரு நாள் பார்த்துட்டே இருக்காரு, வேதத்தின் அறிவு, சத்தியத்தின் அறிவு அவருக்கு சொல்லப்படுது, வெளிச்சம் கிடைக்குது. அப்போ இவர் மனசில் ஒரே குழப்பம், நம்ம இந்த அரசியல்லாம் விட்டுறலாம், நம்ம ஆண்டவருக்குன்னு போயிடலாம், ஆண்டவர் ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ இவருடைய சக பணியாளர்கள், இவருடைய மென்டாஸ், இவற்றெல்லாம் பார்க்குறாரு,
இப்படியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம ஏன் இதை விட்டு வெளியே போகணும், நம்ம ஏன் இந்த அரசியலை விட்டு வெளியே போகணும், இதில் இருந்துட்டு நம்ம ஏன் நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறார். இந்த யோசனையின் அடிப்படையில் தேவன் அவரை பயன்படுத்துகிறார். அவர் அரசியலில் இருந்து கொண்டே பார்லிமெண்ட்ல மெம்பராக இருந்துட்டு ஏறத்தாழ 20 வருஷம் போராடினாராம். இவரோட வாழ்க்கை ஃபுல்லாகவே இஸ் நோன் டு ரெக்கவர் பீப்புள் ஃப்ரம் ஸ்லேவரி. அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்பதற்காக இவர் குரல் கொடுக்கவே, ஏன்னா அந்த டைம்லலாம் தெரியும் பிரிட்டிஷோட, ஏன்னா இவர் பிரிட்டிஷில் தான், யூகேல தான், இவர் யூகே பார்லிமெண்ட்டோட மெம்பர் தான். அப்போ அடிமைத்தனம், பிரிட்டிஷ் மக்கள் அந்த காலத்தில் எவ்வளவு மக்களை அடிமைப்படுத்தினாங்கன்னு தெரியும். இந்தியா கூட பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் கீழே இருந்துச்சு. அப்போ அவர்கள் எவ்வளவு கொடூரமாக அடிமைப்படுத்தினவர்களை தனக்கு கட்டுப்பாடு இருக்கிற நாட்டினை எவ்வளவு மோசமாக அவர் கையாளுவார்கள் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துட்டே இருந்தாராம் 20 வருஷம் 30 வருஷம். இவருடைய குரல் தொனிச்சு அந்த பார்லிமெண்ட்ல இவருடைய குரல் தொனிச்சு ஏராளமான மக்களை அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாராம். இந்த ஒரு மனுஷர் அதற்கான சட்டங்களை கொண்டு வராங்க. வாழ்நாள் ஃபுல்லாக அந்த சட்டங்களுக்காக, அந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை விடுதலை பண்ணுறதுக்காக இவருடைய குரல் ஒழிச்சுட்டே இருந்து அதுக்கப்புறம் இவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய நேரங்களில் நம்மளுடைய அப்படிதானே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக போகணுமா, நம்ம வேலையை விட்டுறலாம், நம்ம இது பண்ணிடலாம் இருக்குது. சில பேருடைய அழைப்பு அது மாதிரியும் இருக்குது. எல்லாரையும் விட்டுட்டு வா அப்படின்னும் ஊழியத்திற்காக வா என்றும் தேவன் அழைக்கிறார். ஆனால் நம்மளுடைய அழைப்பு என்னமா இருக்கு? உன் வேலையில் இருந்து கொண்டே, நாம் செய்கின்ற இந்த வேலையில் இருந்து கொண்டே தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக, தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியுமா? வில்லியமை போல ஒரு 1800களில் மரித்து விடுகிறார். ஆனால் அவர் செய்த செயல்களினால் எத்தனையோ அடிமைகள் மீட்கப்படுகிறார்கள். அதே போல நாமும் இன்று நாம் செய்கின்ற வேலையில் தேவனுடைய பின்னடியார்களாய், தேவனை ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸா நம்மளால் என்ன செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை இன்னைக்கு வில்லியம் நமக்கு முன்பதாக வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் அரசியலில் இருந்துட்டும் கூட தேவனுக்காக, இந்த சத்தியத்தை அறிந்ததற்காக அவர் உண்மை முத்துவமாக இருக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நாம் பார்க்குற பல்வேறு இடங்கள்ல, வேலை செய்கிறவர்களாக இருந்தால் வேலை, இல்லை நிறைய பேர் படிக்கிறவர்களாக இருந்தால் படிக்கிற இடங்கள்ல, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் எனக்கும் ஊழியத்துக்கும் அவ்வளோ பெரிய சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. படிக்கிற இடங்கள்ல நாம் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸாக இருக்கிறோமா? இருந்தோம் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் நம்ம இடத்துல வித்தியாசத்தை நிச்சயமாக பார்ப்பாங்க. நம்முடைய நண்பர்கள் நம்ம இடத்துல வித்தியாசத்தை பார்ப்பாங்க. தேவனை நம் மூலியமாக அவர் பார்ப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான பாக்கியம் இந்த ஒரு சாதாரண ஒரு இல்லை. சில நேரங்களில் வேலை கிடைக்கும் பொழுது சில கம்பெனியோட ஐடி கார்டை போட்டாலே ஒரு பெருமை. சில கம்பெனியோட ஐடி கார்டை போட்டாலே பெருமைன்னா நல்ல விதத்தில் சொல்கிறேன். அது ஒரு ப்ரைட். ஐம் ஒர்க்கிங் இன் ஒரு நாசாவில் வேலை செஞ்சேன் அப்படின்னா ஐம் ஒர்க்கிங் இன் நாசா, ஐம் ஒர்க்கிங் இன் இஸ்ரோ, ஐம் ஒர்க்கிங் ஆன் பெரிய பெரிய கம்பெனிஸ் சொல்லும் போது, நான் இந்த இடத்துல இந்த பொசிஷனில் வேலை செய்கிறேன், நான் இவ்வளோ பெரிய கம்பெனியில் இந்த பொசிஷனில் வேலை செய்கிறேன், ஐடி கார்டை பார்க்கும் பொழுதே எவ்வளோ மதிப்பு. அப்படி என்றால் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், நான் தேவனின் பின்னடியார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. அவருடைய ஊழியக்காரன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. எவ்வளோ மேன்மையாக நம்ம அதை எண்ணணும். அந்த ஒளியைத்தான் அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாம் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக நம்ம எல்லாத்தையும் வைத்திருக்கிறார்ல, அதுக்கு தகுந்த மாதிரியாக தேவனுடைய பின்னடியார்களாய் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸாக இருப்போம். மக்கள் நம்ம இடத்தில் வித்தியாசத்தை பார்த்து தேவனை நம்ம இடத்தில் பார்ப்பார்களாக. தேவன் தாமை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இதை யூடியூப் மூலியமாக, இணையத்தின் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், இல்லை படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், காலேஜ் படிக்கலாம், ஸ்கூல்ஸ் படிக்கலாம், எந்த நிலையில் அவங்க இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸாக இருக்க கிருபையாக இருங்க தகப்பனே. வெறும் அது பேச்சு அளவில் மாத்திரம், இல்லை சொல்வழக்கில் மாத்திரம் அந்த வார்த்தை அவர்கள் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபையாக இருங்க. அது மூலியமாகவே அவர்கள் பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் செய்ய தேவை கிருபையாக இருங்க, வழி நடத்துங்க. அவருடைய சுகத்திற்காக, பலனுக்காக வருகிறோம். படிப்பு பிள்ளைகளாக இருந்தால் படிப்பின் வரத்தை கொடுங்க, படிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்க, நல்ல முறையில் அவர்கள் வேலை செய்து உண்மை நாமம் இருக்கிற இடத்தில் அவர்கள் உண்மை நாமம் மகிமைக்கின்ற வாழ்க்கை கிருபையாக இருங்க. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம், சமூகத்தில் வருகிறோம். நிறைய காத்துக்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்வுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.